ஹாய். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மிஷின் லேர்னிங் கம் டேட்டா சயின்ஸ் ஒரு கோடு தான். இந்த கோடு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டைட்டானிக்ன்னு சொல்லி ஒரு டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட்ட எப்படி கிளீன் பண்றது, ப்ராசஸ் பண்றது, அத ப்ராசஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட்லாம் வந்து சிலது எடுக்க போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இந்த கோட். ஓகே. இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா, நம்மளோட மாடியூல்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்பை, பாண்டா, சிபான் இது எல்லாமே வந்து பேசிக்கான டேட்டா சயின்ஸ்க்கான ஒரு மாடியூல்ஸ் தான். இதில நம்பை வந்து மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. பாண்டாஸ் வந்து அ ஒரு டேட்டாவ வந்து ப்ராசஸ் பண்றது, ஆர்கனைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சிபான் அண்ட் மேட்ப்ளாட்லிப் வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்கேஎல்என் மாடல்ஸ். இது எல்லாமே வந்து எஸ்கேஎல்என் வரும். எஸ்கேஎல்என்னா என்னன்னா, சைக்கிட் லேர்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மிஷின் லேர்னிங்க்கான ஒரு முக்கியமான மாடியூல். இத வச்சு தான் மிஷின் லேர்னிங்க ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, நம்ம வந்து இந்த டேட்டா செட் இருக்குல்ல, டைட்டானிக் டேட்டா செட். அது வந்து எப்படி இருக்கும்னா, .csv ஃபார்ம்ல இருக்கும். அத வந்து இம்போர்ட் பண்றாங்க. அத இம்போர்ட் பண்ணி அதோட ஹெட்ட மட்டும் பிரிண்ட் பண்ண போறாங்க. அந்த ஹெட்ட மட்டும் பிரிண்ட் பண்றதுனா, ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இதுதான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா, மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் வந்து ப்ராசஸ் பண்ண போறாங்க. இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குன்னா, அந்த டேட்டா செட்ல நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, மிஸ்ஸிங் வேல்யூஸ பிரிண்ட் பண்றாங்க. எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ, அதோட இஸ்னல்னு சொல்லி, இஸ்னல் எங்கெங்கெல்லாம் நல் இருக்கோ, நல் வேல்யூஸ் இருக்கோ, அதோட சம்ம மட்டும் பிரிண்ட் பண்ண போறாங்க. அதுதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஏஜ் இருக்குல்ல, அந்த ஏஜ் வந்து இருக்கிற எல்லா அ நல் வேல்யூஸ்லயும் அந்த ஏஜோட மீடியன், டோட்டல் ஏஜ் இருக்குல்ல, அந்த டோட்டல் ஏஜோட மீடியன வந்து ஃபில் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பாக். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து மோட வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? மோட வந்து நல்ல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த சர்வைவ்டுன்னு இருக்கிற காலம்ல அ எங்கெங்கெல்லாம் நல் இருக்கோ அதெல்லாம் ட்ராப் பண்றாங்க. டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த மிஸ்ஸிங் இத வந்து பிரிண்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஆ கரெக்ட்டு தான். இப்போ வந்து செகண்ட் டைம் இது பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த டேட்டாவ வந்து பிரிண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ 2மே சேமா தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அவுட்லயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவுட்லயர்ஸ்னா அன்வான்டட் டேட்டாஸ். இந்த அன்வான்டட் டேட்டாஸ ட்ரெயின் பண்ற இடம் கூட சொல்லலாம் இது. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அ காலம் எடுத்துக்கிறாங்க. இந்த காலம்ஸ்ல குவான்டைல்ன்னு சொல்லுவாங்க. குவான்டைல் 0.25னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 25% ஆஃப் டேட்டாஸ். அதுக்கப்புறம் இங்க Q3ல ஃபர்ஸ்ட் இருக்கிற 70 5% ஆஃப் டேட்டாஸ். அது ரிமைனிங் 75 அத எடுத்துக்கிறாங்க. அத எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க. 2மே சேமா இருக்கா? அது வந்து லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட்னு சொல்லுவாங்க. அத வச்சு பார்த்துட்டு, எல்லாம் ஓகேவா இருக்குன்னு சொன்ன உடனே, அத வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது அவுட்லயர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஒண்ணு தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்துன்னா, இந்த டம்மி வேல்யூஸ். இந்த டம்மி வேல்யூஸ்லாம் வந்து எரேஸ் பண்ணுவாங்க. அந்த டம்மி வேல்யூஸ்லாம் எரேஸ் பண்ற இடம் தான் இது. எங்கேயாவது டம்மி வேல்யூஸ் இருந்தா, டம்மி வேல்யூஸ் மட்டும் எரேஸ் பண்ணிட்டு அதோட ஹெட்ட வந்து பிரிண்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோட் இருக்கு. அதாவது ஏஜ் அண்ட் ஃபேர். இது 2ம் வந்து இந்த நியூமெரிக்கல் டேட்டாஸ் இருக்கிற இடம். ஸோ இத என்ன பண்றாங்க, இந்த நியூமெரிக்கல் டேட்டாஸ்லாம் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்கோட் பண்ணுற இடம் தான் இந்த இடம். ஓகேவா? இங்க வந்து அது பண்றாங்க. இங்க வந்து இந்த ஏஜ் அண்ட் ஃபேர வச்சு ஒரு கிராஃப் வரையறாங்க. ஒரு ஹிஸ்டோகிராம் கிராஃப். இந்த ஹிஸ்டோகிராம் கிராஃப் தான் இது. ஓகேவா? இது ஹிஸ்டோகிராம் கிராஃப். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் ஒரு கிராஃப் வரையறாங்க. இந்த இடத்துல சீபான் வச்சு பண்றாங்க. இதுக்கு என்னன்னா, இந்த கவுண்ட் பிளாட் அப்படின்னு சொல்ற ஒரு இதுதான் வந்து கவுண்ட் பிளாட். ஓகேவா? இந்த கவுண்ட் பிளாட் வச்சு எத்தனை பேர் சர்வை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கான ஒரு கிராஃபும், அப்புறம் எத்தனை பேர் கியூ வழியா எம்பார்க் பண்ணியிருக்காங்கன்றதையும் ஒரு கிராஃபா வரையறாங்க. இவ்வளோதான் இது. இது